நான் வந்து கோயம்புத்தூரில் நீலம்பூருங்கிற கிராமத்தில் இருக்கேங்க. நான் வந்து ஒரு 8 வருஷமாக இப்போ தீவிரமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஆரம்பிக்கிற போதே ட்ரிப்ஸில் தான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 15 கேட்டுவால் இருக்குது. வீடு ஒரு பக்கம் இருக்குது, தோட்டம் ஒரு பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர். அக்கா போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. வால்வு திருப்பி விட்டு போட்டு டைம் 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போனால் கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. பாஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு வந்தால் பாஞ்சிருக்கு, அது கரண்ட் ஆஃப் ஆயிருந்துருக்கேன். இந்த 15 வால்வும் வந்து தண்ணி பாஞ்சு முடியறதுக்கு 2 நாள் 4 நாளும் கூட ஆயிருக்கு. ஓடுறது வந்து ரெகுலராக மோட்டர் ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் என்னோட 8 ஏக்கரும் பாயும். ஆள் வச்சு பண்ணுற போதுன்னா அவங்க பார்க்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற போது லாஸ்ட் ஆஃப் பண்ணாங்களா என்னன்னே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கோம், அந்த லாஸ்ட்டும் ஓடிட்டு இருக்கும். அக்ரீன் டெக் கொடிசியால போட்டிருந்தாங்க. இந்த விவசாய கண்காட்சிக்கு போயிருந்த போது இமிடியேட்டா சிவசங்கர் அப்படிங்கிற ஒரு தொடர்புக்கு வந்தாரு. 2 பக்கம் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு ஓகே திருப்தி அப்படின்ட்டு நாங்க போட சொல்லிட்டோம். 2 நாள் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அக்ரீன் டெக் கொடிசியால போட்டிருந்தாங்க. இந்த விவசாய கண்காட்சிக்கு போயிருந்த போது இமிடியேட்டா சிவசங்கர் அப்படிங்கிற ஒரு தொடர்புக்கு வந்தாரு. 2 பக்கம் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு ஓகே திருப்தி அப்படின்ட்டு நாங்க போட சொல்லிட்டோம். 2 நாள் முடிச்சு கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்தாங்க எப்படி ஆன் பண்றது, எப்படி டைம் செட் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு வால்வுக்கும் இத்தனை நேரம் டைம் செட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு நாள் ஃபுல்லா பாஞ்சுதுன்னா பாஞ்சிருது, ஃபுல்லா பாஞ்சதுக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆயிருது. எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா தண்ணி பாய்ச்சறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. 15 கேட்வாலும் வந்து 25 மணி நேரத்துல பாஞ்சிருது. ஈஸியா இருக்குது. எங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆனாலும் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ணியும் அதே டைம்ல இருந்து ஆன் பண்ணி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருது. ஒரு நாள்ல வந்து நீர் பாய்ச்சிக்கிறோம். தொடர்ந்து பாய்ச்சறனால மரங்கள் நல்லா இருக்குது, ஈல்டு நல்லா கிடைக்குது. சவாலான இந்த விஷயம் ரொம்ப ஸ்மார்ட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு, ஸ்மார்ட் போன் இருந்தங்காட்டி ஸ்மார்ட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நான் வெளியூர்ல இருந்தனாலும் எனக்கு செல்லுலயே ஆன் பண்ணி விட்டா அது பாஞ்சிட்டு ஆஃப் ஆயிக்குது. கரண்ட் ஆஃப் ஆகி வந்தாலும் எனக்கு தெரியுங்க, மெசேஜ் வந்துடும். எத்தனாவது வால்வ் ஓடுது, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஃபோன்ல பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஒரு வால்வு பாஞ்சு முடிஞ்சுதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அடுத்த வால்வ் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கு ஃபுல் தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் முன்னாடி வால்வ் ஆஃப் ஆகுதுங்க. சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சொன்ன உடனே வந்து பார்க்குறாங்க. நான் வந்து லேடி தனியாக பண்ணுறது எனக்கு இதுங்காட்டிக்கு பிரச்சனை இல்லைங்க. தாராளமாக நீங்கள் இதை வந்து ஆட்டோமேட்டிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நேரம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. யோசிக்காமல் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணல. உங்கள் தோட்டத்தில் மரங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லலாம். ஈல்டு நல்லா கிடைக்குது. எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் எந்த கிராப் இருந்தாலும் நம்ம டைமுக்கு தண்ணி பாய்ச்ச முடியும். நம்ம இங்கே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எங்கே இருந்தாலும் அது வந்து ஸ்மார்ட்டாக பண்ண முடியும். ஸ்மார்ட் போன் கையில் இருந்தால் ஸ்மார்ட்டாக வேலையை முடிக்கலாம்.